பிஸ்னஸில் பொருள் உற்பத்தி ப்ரொடக்ஷனை பற்றி சொன்னால், ப்ரொடக்ஷன் பண்ணால் லோக்கலில் சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். அப்போ ஏற்றுமதி ரொம்ப கஷ்டமான வேலை. வெளிநாடுகளில் எப்படி கஸ்டமரை பிடிக்கிற அப்படின்ற ஒரு கொஸ்டினை அவங்களாகவே கேட்டுக்கிட்டு இந்த உற்பத்தியை நிறுத்திட்டு நம்ம அந்த பிஸ்னஸுக்கே போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இந்தியாவுக்கோ வெளிநாடுகளுக்கோ அரபு நாடுகளுக்கோ எப்படி ஏற்றுமதி செய்யுது, அங்கே எப்படி கஸ்டமரை பிடிக்கிறது, இந்த கேள்வி திரும்ப திரும்ப எல்லாரும் மைண்ட்லேயும் வருது. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால், ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உற்பத்தியை மட்டும்தான் முதலாவது யோசிக்கணும். அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதை பற்றி யோசிக்கிறது மூன்றாவது வேலையாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்தியாவில இருந்தோ சைனா, பர்மா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இப்படி ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து அந்தந்த நாட்டில் உள்ள ஸ்பெஷலான ப்ராடக்ட்டை எடுக்கிறோம். உதாரணமாக பங்களாதேஷ்ல இருந்து ஆடைகளை நம்ம இறக்குமதி செய்கிறோம். இறக்குமதி செய்யும் போது நம்ம யோசிக்கிறது இல்லை, பங்களாதேஷில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆடைகளை அவங்க யோசிச்சாங்களா இதை எப்படி ஏற்றுமதி செய்யறது அப்படின்னு. இல்லை, அவங்க ப்ரொடக்ஷனை தான் மெயினாக கவனிக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற ஏற்றுமதியாளர்கள் தான் அந்த ஆடை தொழிற்சாலைகளில் பொருட்களை வாங்கி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. பர்மாவில் ரப்பர் சம்பந்தமான பொருட்களை அங்கே உற்பத்தி செய்கிறாங்க. அதை நம்ம நாட்டில் ஷூவாகவோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களாக இறக்குமதி செய்கிறாங்க. அப்போ அந்த உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஹோல்சேல் கம்பெனியில் இருக்கிறாங்க தானே, ஏற்றுமதி பொருட்கள் ஏற்றுமதி பிசினஸ் செய்கிற கம்பெனிகள், அவங்க தான் இதை பற்றி யோசிக்கிறாங்க. அதனால உற்பத்தியை பற்றி யோசிக்கும் போது உற்பத்தியோட சேர்த்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி யோசிக்க கூடாது. அதை செய்யறதுக்கு வேற ஒரு கம்பெனி இருக்கிறது, வேற பல கம்பெனிகள் இருக்கிறாங்க, அவங்க யோசிப்பாங்க. ரெண்டையும் யோசிக்கிறதால தான் நம்மளால ஒரு பிசினஸையும் ஆரம்பிக்க முடியாம அல்லது முன்னெடுக்க முடியாம இருக்கிறது.